பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் கோடம்பாக்கத்துக்கு வந்த போது எனக்கு ஒரு அருமையான நண்பன், இன்றைக்கும் நண்பன், பேசினார்னா ரொம்ப நேரம் பேசுவார். ரொம்ப அன்புள்ள ஒரு தேவ மனிதன். அவருடைய மூப்பர் ஒரு நாள் என்னை ஒரு வீட்டுக்கு கூட்டு போனார். அந்த வீட்டில் என்னன்னா, உள்ள போன உடனே இந்த வீட்டில் என்ன இருக்கோ எங்கிருந்து வருதோ தெரியல, டொங்னு ஒரு சத்தம் கேட்கும். எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா ஒரு நிமிஷம் கழிச்சு திருப்பி டொங், அங்கிருந்து கேட்குதா, இங்கிருந்து கேட்குதா, இங்கிருந்து கேட்குதா. அவங்க சொன்னாங்க, 24 மணி நேரம் இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இரவுல தூங்கும் போதும் டொங், பகல்ல மத்தியானம் படுத்திருந்தாலும். என்ன பிறகு எங்களுக்கு பயமா இருக்கு, அடிக்கடி சிக்காயிரும். எங்க இருந்து கேட்குது? ஏதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்டு விட்டா பரவாயில்ல, இத்தனை வருஷமா கேட்குது. ஆகவே ஒரு தேவ மனிதனிடத்துல போய் கேட்டேன், இந்த சத்தம் வர்றதுக்கு என்ன காரணம்? அவர் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தார். பழங்காலத்துல எல்லாம் 7 பிறவி அவங்க மதம் சொல்லும், அடுத்த பிறவி வரும். ஆகவே சில பெரிய பணக்காரங்க வயசான காலம் வந்தது, சாக போகிற நேரம், இருக்கிற சொத்து எல்லாத்தையும் நகையாக, பொன்னாக, வெள்ளையாக ஒரு பானையில போட்டு புதைச்சிட்டா அடுத்த பிறவியில அதை வந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்படி புதைக்கிற ஒரு புதையல பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு வழி செய்வாங்க. எங்கேயாவது உள்ள ஒரு அநாத சிறுவனை, பிச்சை எடுக்கிறவனை கடத்தி கொண்டு வருவாங்க. வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு 10 வயசு பையனா இருப்பான். நல்ல ஸ்வீட்லாம் கொடுப்பாங்க. இந்த குழியை தோண்டி குழியை காண்பிப்பாங்க. இந்த பானையை பாரு, இந்த பொன்னை பாரு, வெள்ளியை பாரு, வைரத்தை பாரு, வைடூரியத்தை பாரு. நாங்க திரும்பி வர்ற வரையிலும் இதை பாதுகாத்து எங்க கையில கொடுப்பேன்னு எங்களுக்கு சத்தியம் பண்ணு. அந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, அதுவே பெரிய சந்தோஷம்னால சத்தியம் பண்ணி கொடுப்பான். நாங்க வர்ற வரையிலும் நீ இங்கேயே இருக்கணும், சரியா? சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடுத்தானோ இல்லையோ, பின்னால நின்று சர்க்குன்னு கழுத்தை முறிச்சு அவனுடைய பாடியும் அவனுடைய ரத்தத்தையும் அந்த புதையல் மேல போட்டு அப்படியே மூடிடுவாங்க. அந்த பையனுடைய ரத்தம் அந்த இடத்துல இருந்து சத்தம் கொடுத்துட்டே இருக்கும், நான் இருக்கிறேன், சத்திய வாக்கை நிறைவேற்றும்படி இந்த இடத்துல தான் இருக்கிறேன். அந்த வீட்டாருக்கு உங்க வீட்டுக்குள்ள ஒரு புதையல் இருக்கு அப்படி நான் சொல்லல. வீட்டை இடிச்சு எல்லாம் தோண்டி என்ன எடுத்துடக்கூடாது, எலும்பு கூட்டை எடுத்துடக்கூடாது. சொன்னேன், இந்த டொங்குங்கிற சத்தத்தை பார்க்கலாம் வேற ஒரு சத்தம் இருக்கு. நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லுகிற இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உலகத்தின் முடிவு பரியந்தோ டொங். கர்த்தருடைய ரத்தம் உங்களை பாதுகாக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா.